உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு நிறைய நோய் வருது. அது எதனால் வருது, எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, உடம்புல குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அதனால தான் குழந்தைங்களுக்கு நோய் அட்டாக் பண்ணுது. அதனால் நான் சொல்கிற நாட்டு மருந்துகளை நீங்கள் ரெடி பண்ணி வீட்டிலே வச்சுருந்து வாரத்துக்கு ஒரு நாள் கஷாயம் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் வியாதிகள் குறையும். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, நாட்டு மருந்து கடையில் ஜாமான்லாம் வாங்கிக்கிங்க. மல்லி 100 கிராம், சுக்கு 25 கிராம், மிளகு 50 கிராம், திப்பிலி 50 கிராம். அது அரிசி திப்பிலின்னு கேட்டால் கொடுப்பாங்க. திப்பிலி 50 கிராம், ஓமம் 50 கிராம், சீரகம் 50 கிராம், நெல்லிக்காய். இது தோப்பு நெல்லிக்காய், காய வச்ச நெல்லிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெல்லிக்காய் வாங்கி ஒரு 4 நெல்லிக்காவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க. அடுத்ததாக நெல்லிக்காவை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஒரு ட்ரையான வானலை போட்டுக்குவோம் அடுப்பில். அதில் ஒரு பொருளையும் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம். முதல்ல மல்லி போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது சீரகம், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ஓமம், இதையும் வறுத்துக்கலாம். திப்பிலி, இதையும் நம்ம வறுத்துக்குவோம். கடைசியாக திப்பிலி கூடயே இந்த சுக்கியும் இந்த நெல்லிக்காயும் போட்டு லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்குவோம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் பொடியாகும். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பாடு மிக்சியில் பொடி பண்ணிக்குவோம். வறுத்த பொருளெல்லாம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டோம். இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஏர்டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன், 2 குழந்தை 2 ஸ்பூன் போட்டு அது கூட வேப்பிலை இல்லை துளசி போட்டு நீங்கள் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூடும், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.